ஹலோ ஹேவி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிஷ்கிந்த காண்டா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்டார்ல இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஆகஸ்ட் மாசம் லாஸ்ட் இயர் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ இந்த படம் ஹாட் ஸ்டார்ல ஓடிடி ரிலீஸ்ல ஒரு பேன் இந்தியா லாங்குவேஜ்ல ஒரு 5 லாங்குவேஜ் சப்டைட்டில்ஸ் பிளஸ் ஒரு டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி, விஜயராகவன், அபர்ணா பாலமுருகன், ஜெகதீஷ் இவங்கலாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. டைரக்டர் ஜின்ஜித் ஐயத்தன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருக்காரு. விஜயராகவன் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்காரு. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒய்ஃபா இருக்காங்க ஆசிஃப் அலிக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜயராகவன் அவர் வந்து எக்ஸ் மிலிட்டரி மேன்ன்றதுனால அவர்கிட்ட எப்பவுமே சேஃப்டிக்கு ஒரு கன் இருக்கும். ஸோ அந்த ஊர்ல எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர டைம்ல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லைசன்ஸ் கன் வச்சிருக்க பர்சன்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சப்மிட் பண்ணணுன்ற ஒரு ரூல். அது இவர் வந்து சப்மிட் பண்ணாம விட்டுறாரு. டியூ டேட்டும் மிஸ் பண்ணிடுறாரு. அதனால வந்து போலீஸ் டைரக்டா வந்து ஆசிஃப் அலியே கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன அப்படின்னா கண்ணு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. இல்ல சார் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய் கேட்கறாரு ஆசிஃப் அலி, எங்கப்பா கண்ணு அப்படின்னு கேட்க, கண்ணை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. அப்புறம் போலீஸ் வந்து பிடிச்சிட்டேங்க, நீங்களும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், நீங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா இவர் எத்தனை மிலிட்டரியில இருந்திருக்காரு, ஆனா இப்போ ஒரு கண்ணை அசால்ட்டா தொலைச்சிட்டேன் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப பாயறாங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் அந்த கன்னு உண்மையிலே யார்கிட்ட இருந்தது, அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அந்த ஆசிஃப் அலியும் அவரோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய அபர்ணா பாலமுரளியும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஃபைனலா என்னென்ன விஷயங்கள்லாம் ரிவீல் ஆச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்கான ஒரு பிளாட் தான் இந்த படத்தோட கதை. மெயினாக இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி ஒரு கேரக்டர் பிரமாதமா இருந்தது. ரொம்ப செட்டில்டான ஒரு மாதிரி அவரோட பாஸ்ட்டை நினைச்சு வந்துட்டு இருக்காரு. பட் பிரசன்ட்ல ஓரளவு வாழ ட்ரை பண்றாரு. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கேரக்டர். ரொம்ப அந்த கேரக்டராக மனுஷன் இன்னும் வாழ்ந்திருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நிறைய இடங்கள் ரொம்ப நல்லா நீட்டாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாரு படத்துல. முக்கியமான ஒரு லீட் கேரக்டர் வேற. ரொம்ப சிம்பிளா செட்டில்டா பண்ணியிருந்தாரு. மெயினா விஜயராகவன் அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோனே சொல்லுவேன். செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசிஃப் அலியோட அப்பாவா பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன். கண்ணை தொலைக்கிறாரு. பட் அவரோட கேரக்டர் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னதான் பண்ணியிருப்பாரு அவ்வளோ சஸ்பென்ஸாவே இருக்கும் அவரோட கேரக்டர். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீட்டா அவரோட கேரக்டர் மட்டும் டேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்தாரு. பிரமாதமா இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி அவங்களும் இது வந்து ஹீரோயினா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு கேரக்டர் ரோல் ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஜெகதீஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விஜயராகவன் அவருக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ் மிலிட்டரி மேனுக்கு ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. காட்டுக்குள்ள இருக்காரு இவருமே. ஸோ இவரோட கேரக்டர் அவங்க ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒரு மாதிரி தப்பாவே தோணும். யாரா இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரி இருக்காரு அப்படி இப்படின்னு தோணும். பட் ஆனால் நல்லா இருந்தது இவரோட கேரக்டர். படத்துல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாவும் பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலாங்கல் ரவி அவரு இதுல வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன 2-3 சீன்ஸ் தான் வராரு. பட் அது படத்துக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு சீனா வருது. நல்லா அவரும் நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மெயினா மஜீதோட மியூசிக் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்திருந்தாரு. பிளஸ் சவுண்ட் டிசைன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது நிறைய இடங்கள். ஏன்னா படம் ஃபுல்லா ஒரு காடு அந்த ஒரு பேச சுத்தி தான் நடக்குது. ரொம்ப நல்லா நீட்டா இருந்தது படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகுல் ரமேஷோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். மெயினா அந்த ஒரு ரிச் அண்ட் கலர்ஃபுல்லான விஷுவல்ஸோட சேர்த்து அந்த ஒரு டிஐ ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது நிறைய இடங்கள்ல. ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பரா இருந்தது. ஏதோ அந்த கேரளால இருக்க ஒரு வீட்டுக்குள்ள எடுத்துருக்காங்க. ஒரு மரமான வீடு மாதிரி இருக்கு. அந்த வீடு நல்லா பெருசா இருக்கு. வீடு தோட்டம் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டா சூப்பரா வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க பச்சை பசேல்னு. ஸோ சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரியான லெவல்ல இருக்கு. அதே மாதிரி சூரஜ் ஓட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா கட்ஸ் எல்லாமே அப்படியே ஆடியன்ஸ்க்கு புரியாம லைட்டா படம் ஒரு மாதிரி ஒரு பால் ஆக்சுவலி ஒரு மாதிரி நான் லீனியர்ல போயிட்டு வர மாதிரி இருக்க ரைட்டிங். பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புரியாம நீட்டா வந்து இது வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு கட்ஸுமே பிரமாதமா இருந்தது. மெயினா டேரக்டர் ஜின்ஜித் ஐயத்தரோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டாரு. பட் ரைட்டிங்ல அந்த டீமோட வந்து உட்காந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங் ஒரு இடமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னதான் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ பேர்ன் ஸ்கிரீன் பிளே படம் வந்து ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு தூங்குற மாதிரி போனா கூட செகண்ட் ஹாஃப்க்கு மேல கதை ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பட் அதே ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது படம் அடுத்து என்ன போகும்ன்றது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங்ல அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்குன்னு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காரு அவர் மெயினா. செகண்ட் ஹாஃப்மே ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா நீட்டா அந்த ப்ரீ கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்து. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் பிளஸ் கிளைமேக்ஸோட ட்விஸ்ட்லாம் ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாரு. மெயினா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேரளா இருக்க டேரக்டர்ஸ்ல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் எடுத்துப்பாங்க. இதெல்லாம் அவங்க எங்கேயே கேள்விப்பட்ட ஸ்டோரியா இருக்கும், அவங்க பாட்டி சொன்ன ஸ்டோரியா இருக்கும், அவங்க வீட்டில் சொன்ன ஸ்டோரியா இருக்கும், அவங்களே ஊர்ல கேட்ட ஸ்டோரியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு ரைட்டிங்ல பிரமாதமா பண்ணி ஒரு பெரிய படத்தை வெளியிட்டுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி இங்க வந்து பார்த்துருக்காங்க. மேபி யோசிச்சு கூட செய்யலாம். பட் அது வந்து ரைட்டிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் வந்து வந்து ரொம்ப உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரைட்டிங். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி எஸ்பெஷலி மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல இருக்க ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு பொறுமையான ஒரு ஸ்லோகனான ஸ்கிரீன் பிளே இருக்கக்கூடிய படங்கள் பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு வந்து பொறுமையா பார்க்க முடியும். இல்லைன்னா படம் வந்து ஏதோ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானருக்கு இந்த படம் கண்டிப்பா 2 முன்னாடி கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நீட்டான படம். அவ்வளோ இன்னர் லேயர்ஸ் அண்ட் லூப் ஹோல்ஸ் இருக்கு. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து 7 கொடுப்பேன். இந்த படம் வந்து பேன் இண்டியா லாங்குவேஜ் இருக்கு. தமிழ் டப்பிங்கோடயும் ஹாட் ஸ்டார்ல வந்திருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு நல்ல நீட்டான ஒரு வாட்ச்.
ஏன்னா மலையாள சினிமால ஒரு சில படங்கள் தான் ரொம்ப நல்ல நீட்டான ஒரு வாட்ச் இருக்கும். அதுவும் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் பார்க்கறது. இந்த படம் கண்டிப்பா நம்பி பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு படம். ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல நீட்டான ஒரு த்ரில்லர் படம், மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ, பை.